வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஆகஸ்ட் 3க்கான ஒரு சூப்பரான ஒரு ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொமோ பற்றின ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு கோவிலுக்கு வராங்க. அப்ப 2 புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஐயர்கிட்ட உட்காந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. அப்ப ஐயர் 2 பேரையும் பார்த்து, "இங்க பாருங்க, இதுக்கப்புறம் உங்களுக்குள்ள எந்தவித பிரச்சனையும் வராது. நீங்க உங்க குடும்பத்த பார்த்து பயப்படணும் அப்படின்னு அவசியமும் இல்ல. உங்க 2 பேரையுமே இனிமே யாராலையுமே பிரிக்க முடியாது" அப்படின்னு அந்த ஐயர் சொல்லிட்டு 2 பேருக்கும் ஆசீர்வாதம் பண்றாரு. அவங்க 2 பேத்துல ஒரு பொண்ணு சொல்றாங்க, "ஐயா, ரொம்ப நாளா நாங்க 2 பேருமே மிகப்பெரிய பிரச்சனையில பிரிஞ்சு இருந்தோம். ஆனா இப்போ இந்த பூஜை பண்ண பிறகுதான் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நம்பிக்கை வந்திருக்குய்யா. ரொம்ப நன்றி" அப்படின்னு அதுக்கு அவர் சொல்றாரு, "இங்க பாருமா, அந்த கடவுள் கண்டிப்பா உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாம இனிமே உங்க 2 பேரையுமே நல்லபடியா வழி நடத்துவாரு. அது மட்டும் இல்ல, உங்க குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாமே சுமூகமா முடிஞ்சிரும். நீங்க எதுக்கும் கவலைப்படாம வீட்டுக்கு போங்க, நல்லதே நடக்கும்" அப்படின்னு அந்த ஐயர் சொல்றாரு. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் காதுல வாங்குறாங்க. என்ன இது, ஏதோ பூஜை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐயர்கிட்ட என்னன்னு போய் கேட்போம் அப்படின்னு ஹீரோயின் நேரா அந்த ஐயர்கிட்ட போயிட்டு, "ஐயரே வணக்கம். நீங்க இப்ப பேசிக்கிட்டு இருந்தா தான் நான் கேட்டேன். அவங்க 2 பேரும் என்ன பூஜை பண்ணிட்டு போறாங்க? நீங்க கூட அவங்க 2 பேருக்கும் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. இனிமே நீங்க 2 பேருமே சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. அப்படி 2 பேரும் என்ன பூஜை பண்ணிட்டு போனாங்க?" அப்படின்னு அதுக்கு அவர் சொல்றாரு, "அம்மா, அவங்க 2 பேரும் சமயோஜித பூஜை பண்ணிட்டு போறாங்கம்மா. அது எதுக்காகன்னா, புருஷன் பொண்டாட்டி 2 பேருக்குள்ள பல பிரச்சனைகள் இருக்கும். குடும்பத்தினாலேயும் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வர பிரச்சனை எல்லாத்துல இருந்தும் தப்பிச்சு இருக்கிறதுக்கும் 2 பேரும் எந்தவித பிரச்சனையும் இல்லாம கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கிறதுக்கும் நடக்கிற பூஜை தாம்மா இந்த சமயோஜித பூஜை." அப்ப ரேவதி சொல்றாங்க, "அப்படியா ஐயா? நானே என் புருஷனும் ரொம்ப நாளா பிரிஞ்சிருக்கிறோம். குடும்பத்தோட பிரச்சனைனால பிரிஞ்சிருக்கோம். எங்க 2 பேருக்கும் அந்த பூஜை பண்றீங்களா?" அப்படின்னு அதுக்கு அவர் சொல்றாரு, "கழுத்துல தாலி இல்ல புருஷன் அப்படின்னு சொல்ற?" அதுக்கு அவங்க சொல்றாங்க, "ஆமாய்யா, இதான் என் வாழ்க்கையில நடந்த மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டே. ரொம்ப நாளைக்கு முன்னாடி எனக்கு நடந்த விபத்துல பழைய விஷயங்கள் எல்லாமே மறந்து போச்சு. எனக்கு பழைய விஷயங்கள் இல்லை அப்படிங்கிறதுக்காக எங்க அம்மா என் புருஷன்கிட்ட இருந்து என்னை பிரிச்சு வச்சிருக்காங்க. ஆனா எனக்கு அவர் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசை. அதனால நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும், எந்தவித பிரச்சனையும் இல்லாம. அதுக்காக இந்த பூஜையை மட்டும் நீங்க எங்களுக்கு பண்ணி கொடுக்குறீங்களா?" அப்படின்னு அதுக்கு அவர் சொல்றாரு, "சரிம்மா, நாளைக்கு ஒரு நல்ல நாளா தான் இருக்கு. நாளைக்கு இந்த சமயோஜித பூஜையை வச்சுக்கலாமே. உன் புருஷனை மட்டும் கூட்டிட்டு வாமா. நல்லபடியா இந்த சமயோஜித பூஜையை முடிக்கலாம்" அப்படின்னு இதை கேட்டதும் ரேவதியும், "சரிங்க ஐயரே, நான் போயிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசி நாளைக்கு இந்த பூஜைக்கான ஏற்பாடுகளை பண்ண சொல்றேன்." ஐயர் சொல்றாரு, "சரிம்மா" அப்படின்னு சொல்ல ரேவதி ரொம்ப சந்தோஷமா நேரா சாமி கிட்ட போயிட்டு, இது மாதிரி என் ஹஸ்பண்டும் நானும் எந்தவித பிரச்சனையும் இல்லாம கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சமயோஜித பூஜை பண்ண போறேன். இந்த சமயோஜித பூஜை பண்றதுனால எங்களுக்குள்ள எந்தவித பிரச்சனையும் இருக்காது" அப்படின்னு அந்த ஐயர் சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரியே நாங்க 2 பேருமே சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக நான் அவர்கிட்ட போயிட்டு கூட்டிட்டு வர போறேன். அவருக்கு இந்த பூஜை இதுல எல்லாம் கொஞ்சம் கூட அவருக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனா எப்படியாவது அவரோட மனசை மாத்தி நான் இங்க கூட்டிட்டு வரணும். நீங்க தான் அவரோட மனசை மாத்தணும் அப்படின்னு ரேவதி சாமி கும்பிடுறாங்க. ரேவதி சாமி கும்பிட்டுட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு நம்ம அவரை சீக்கிரம் சந்திச்சு அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு ரேவதி நேரா வீட்டை விட்டு வெளியில ஹீரோவை போய் பார்க்குறாங்க. ஹீரோ ரேவதியை பார்த்து, "என்னாச்சு ரேவதி? ஏதோ ரொம்ப முக்கியமான விஷயமா என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னேன். என்ன முக்கியமான விஷயம் ரேவதி?" அப்படின்னு அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, "மாமா, நான் இப்போ ஒரு விஷயம் சொல்லுவேன். தயவு செஞ்சு கோச்சிக்காம எனக்கு உடனே சரின்னு சொல்றீங்களா?" அப்படின்னு அதுக்கு ஹீரோ சொல்றாரு, "என்ன ரேவதி, நீ எந்த விஷயத்த சொன்னாலும் நான் முடியாதுன்னு நான் சொல்ல போறேன். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லு." அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, "இங்க பாருங்க மாமா, இது மாதிரி கோவில்ல 2 தம்பதி ஒரு பூஜை பண்றத பார்த்தேன். அவங்க 2 பேருக்குள்ள ரொம்ப நாளா பிரச்சனை நடந்துச்சாம் குடும்பத்தினால. அதனால அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருந்தாங்களாம். ஆனா இப்ப கோவில்ல ஐயர்கிட்ட கேட்டு சமயோஜித பூஜை பண்ணாங்களாம். அதை பண்ண பிறகு இப்ப 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களாம் மாமா. அதே மாதிரி நம்மளும் அந்த பூஜை பண்ணுவோமா?
நமக்கு தான் நிறைய பிரச்சனைகள் இருக்கே, அது எல்லாம் சரியாகும்ல. அப்ப ஹீரோ சொல்றாரு, ரேவதி, இதெல்லாம் வந்துட்டு நம்பிக்கை இல்லாதது. இதையெல்லாம் நீ ஏன் வந்துட்டு யோசிக்கிற? அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, என்ன மாமா இப்படி பேசுறீங்க? எனக்கு உங்க கூட சேர்ந்து சந்தோஷமா எந்த பிரச்சனையும் இல்லாம வாழணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. அதுக்கான ஒரு நம்பிக்கை தானே. மாமா ப்ளீஸ் மாமா, ஏன் வேணான்னு சொல்றீங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல ரேவதி, நம்ம 2 பேருமே இப்ப யாருக்கும் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை இப்ப யாருக்காவது நம்ம 2 பேரும் பேசுறது தெரிஞ்சுச்சு அப்படின்னா, அதுவே பெரிய பிரச்சனை ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதான் ரேவதி, நான் உன்னை கொஞ்சம் பொறுமையா இருக்க சொன்னேன். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. நீங்க வாங்க அப்படின்னு. உடனே ஹீரோ சொல்றாரு, சரி ரேவதி, எப்போ அந்த பூஜை? ஹீரோயின் சொல்றாங்க, நாளை காலைல மாமா. ஹீரோ சொல்றாரு, சரி ஓகே, நான் கண்டிப்பா வரேன், நீ கவலைப்படாத சரியா? ஹீரோயின் சொல்றாங்க, ரொம்ப தேங்க்ஸ் மாமா. ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, எனக்கு இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நம்பிக்கை கிடையாது. ஆனா நீ சொல்ற அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வரேன். ஹீரோயின் சொல்றாங்க, சரிங்க மாமா, நீங்க வேணா பாருங்களேன், இந்த பூஜை முடிஞ்ச பிறகு நம்ம 2 பேருமே ரொம்பவே சந்தோஷமா எந்தவித பிரச்சனையும் இல்லாம வாழ்வோம். அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி ரேவதி அப்படின்னு. ஹீரோயின் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா வீட்டுக்கு போறாங்க. நாளைக்கு காலையில பூஜை நடக்க போகுது. அந்த பூஜை வந்துட்டு நடந்து முடிஞ்ச பிறகு நானும் மாமாவும் எந்தவித பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழப் போறோம் அப்படின்ட்டு ரொம்பவே சந்தோஷமா ரேவதி இருக்காங்க. அப்புறமா வந்துட்டு மறுநாள் காலை பொழுது விடியுது. ரேவதி வந்துட்டு நேரா கோவிலுக்கு வராங்க. அப்போ ஐயர் வந்துட்டு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி வச்சிருக்காரு. ரேவதி ஐயர்கிட்ட போயிட்டு, ஐயரே, எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டீங்களா? பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம்ல அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாமா? உங்க ஹஸ்பண்ட் எங்க அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அவரு பக்கத்துல தான் இருக்காரு, இப்ப வந்துருவாரு அப்படின்னு. ஐயர் சொல்றாரு, சரிம்மா அப்படின்னு. ரேவதி இருக்கும் பொழுதே ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. ஹீரோவை பார்த்ததும் ரேவதி ரொம்ப சந்தோஷப்பட்டு நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு, மாமா, உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ண மாமா, வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அப்புறமா ஐயர் வந்துட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்றாரு. ரேவதி இதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஐயர் வந்துட்டு மாலை கொடுத்துட்டு 2 பேரையும் மாத்திக்க சொல்றாரு. 2 பேரும் மாத்திக்கிட்டு அந்த பூஜையை ஸ்டார்ட் பண்றாங்க. அதே நேரத்துல அந்த சந்திரா இருக்காங்கல்ல, அவங்க மாஸ்டர் பிளான் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, ரேவதி எங்க போனாலும் அந்த ரேவதிய வீடியோ எடுக்க சொல்லி ஒருத்தனை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவன் கரெக்டா ரேவதி கோயிலுக்கு வரதை பார்த்துட்டு ரேவதியும் ஃபாலோ பண்ணி வந்திருக்கான். வந்துட்டு ரேவதியும் ஹீரோவும் இருக்கிறத பார்த்துட்டு, மேடம் வந்துட்டு இவங்க 2 பேரும் ஒண்ணா சுத்தினா ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொன்னாங்கல்ல அப்படின்னு 2 பேருமே வீடியோ எடுக்கிறாங்க. 2 பேருமே வீடியோ எடுத்து நேரா சந்திராவுக்கு ஃபோன் பண்றாங்க. சந்திரா ஃபோன் அட்டென்ட் பண்ணி, சொல்லு, இதையாவது உனக்கு லீடு கிடைச்சிச்சா? அந்த ரேவதி இப்ப வீட்ல இல்ல, அந்த டிரைவர் பைய கூடயா இருக்கா அப்படின்னு. அதுக்கு இவரு சொல்றாரு, ஆமா மேடம், அவங்க 2 பேருமே இப்ப கோவில்ல இருக்காங்க. ஏதோ அவங்க 2 பேரும் ஏதோ பூஜை பண்றாங்க மேடம். அப்ப சந்திரா சொல்றாங்க, பூஜையா? என்ன பூஜை? அதுக்கு அவரு சொல்றாரு, ஏதோ சமயோஜித பூஜையா. புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே எந்தவித பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழ்றதுக்கான பூஜையா. இதை கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, அப்படியா? 2 பேரும் எந்த வித பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பூஜை பண்றாங்களா? நீ அப்படியே வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பு, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அக்காவை கூட்டிக்கிட்டு அங்க வரேன் அப்படின்னு. இதை கேட்டதும் அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா சந்திராவுக்கு வீடியோ அனுப்புறாங்க. சந்திரா அந்த வீடியோவை பார்த்துட்டு, ரேவதி, இன்னைக்கு நீ நெசமா சிக்கிட்ட. அக்கா கிட்ட போயிட்டு இந்த வீடியோவை காமிச்சு உனக்கு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா நேரா வந்துட்டு அவங்க அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா, அக்கா எங்கக்கா இருக்க அப்படின்னு. ஈஸ்வரி கேட்குறாங்க, என்னாச்சு சந்திரா, ஏன் இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்போ சந்திரா சொல்றாங்க, அக்கா, நான் உன்கிட்ட சொன்னேன்ல, உன் பொண்ணு உன்கிட்ட போய் சொல்லிட்டு அந்த டிரைவர் பைய கூட சுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு. எத்தனை தடவை நான் உன்கிட்ட சொன்னேன், ஆனா நீ கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை என் பேச்ச. இப்போ உன் பொண்ணு அந்த டிரைவர் பைய கூட சுத்திக்கிட்டு இருக்கால, அது என்கிட்ட வீடியோ ஆதாரமா இருக்கு, இங்க பாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை காமிக்கிறாங்க. அந்த வீடியோவை பார்த்ததும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. சந்திரா சொல்றாங்க, அக்கா, இவங்க 2 பேரும் சமயோஜித பூஜை பண்றாங்களா? அப்படின்னா என்னன்னு தெரியுமா? புருஷன் பொண்டாட்டி எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா அந்யோன்யமா வாழணும் அப்படிங்கிறதுக்கான இந்த பூஜையா. பாத்தியாக்கா, உன் பொண்ணுக்கு பழைய ஞாபகங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா அவ யாருக்கிட்டயோ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த டிரைவர் பை கூட சுத்திக்கிட்டு இருக்கா. அதுவும் உன்கிட்ட ஒரு மாதிரியும் அந்த டிரைவர் பையன்கிட்ட ஒரு மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்கா. உன்கிட்ட அவனை பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் பையன் கூட சுத்திக்கிட்டு இருக்கா. உன் பொண்ணு நல்லாவே ஏமாத்திக்கிட்டு இருக்காக்கா. இதுதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், உன் பொண்ணு அந்த டிரைவர் பையன் வீட்டுல இருக்கிறா அப்படின்னு. ஆனா நீ கொஞ்சம் கூட நம்பவே இல்லை. இப்பயாவது பாத்தியா உன் பொண்ணு எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க,
அவள் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கலடி. அவள் பேசினதை பார்த்து ஒரு செகண்ட் நானே நம்பிட்டேன். சரி, இப்போ அவள் எங்கே இருக்கா அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, அவள் கோவிலில் தான் இருக்காவா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்துட்டு ரேவதியும் ஹீரோவும் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க ஈஸ்வரி வந்துட்டு 2 பேரையும் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, பாத்தியாக்கா, நான் உன்கிட்ட சொன்னேன்ல, ஆனால் நீ கொஞ்சம் கூட நம்பவே இல்லை. இப்பயாவது பாத்தியா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்கிறாங்க, இவ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவா அப்படின்னு நான் எதிர்பார்க்கலடி. ஒருவேளை அவளுக்கு பழைய ஞாபகங்கள் வந்திருக்குமோ? சந்திரா சொல்கிறாங்க, அக்கா, அவளுக்கு பழைய ஞாபகங்கள் வந்துருச்சு அப்படின்னா அவள் கண்டிப்பாக உன்னைய மதிக்கவே மாட்டா. அவள் பாட்டுக்கும் உன்னை விட்டுட்டு அந்த டிரைவர் பைய கூட போய்கிட்டே இருப்பா. ஆனால் அவகிட்ட பழைய விஷயங்களை பற்றி யாரோ சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சொல்ல வச்சு தான் அவள் இந்த டிரைவர் பைய கூட சுற்றிக்கிட்டு இருக்கா. மற்றபடி அவளுக்கு இன்னும் முழுசாக எந்த விஷயமும் தெரியல. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்கிறாங்க, இவன் எனக்கு இப்படி பண்ணுவான்னு நினைக்கவே இல்லையடி. சரி, வீட்டுக்கு வரட்டும், அவளுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அப்போ சந்திரா சொல்கிறாங்க, ஆமாக்கா, அவள் வீட்டுக்கு வந்ததும் அவளுக்கு ஒரு முடிவு கட்டு அப்படின்னு. ஈஸ்வரி சொல்கிறாங்க, சரி வரட்டும் அப்படின்னு அந்த இடத்துலேருந்து நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, அக்கா, எனக்கு என்னமோ வீட்டில் உள்ளவங்களும் இதுக்கு உடந்தையாக இருப்பாங்களோ அப்படின்னு தோணுதுக்கா. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, எப்படி சொல்கிற? அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, ஆமாக்கா, வீட்டில் உள்ளவங்களும் எந்தவித பதட்டமும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்காங்க. என்ன நடந்தாலும் எனக்கு என்னமோ இது எல்லாமே அந்த டிரைவர் பையனோட திட்டம் அப்படின்னு தான் தோணுது. எல்லாருடைய பேச்சு கேட்டுக்கிட்டு தான் அவன் இப்படியெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு தோணுது. வீட்டில் உள்ள ஹெல்ப் இல்லாமல் அவனால் என்ன பண்ண முடியும்? ரேவதியே இத்தனை நாளும் உனக்கு உண்மையாக இருக்கா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த. ஆனால் அவன் உனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிக்கிட்டு இருக்காளேக்கா. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாண்டி, அவன் எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை எனக்கு பண்ணுவா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடி அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஐயர் சொல்கிறாரு ரேவதி கிட்ட, இங்கே பாருங்கம்மா, பூஜையெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடிஞ்சிருச்சு. இந்த சமயோஜித பூஜை முடிஞ்ச பிறகு நீங்கள் 2 பேரும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் 100 வயசு வரைக்கும் 2 பேருமே ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வீங்க. உங்கள் 2 பேரையும் பிரிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் தோற்று தான் போவாங்க. அதனால இனிமேல் நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. சரிங்க ஐயரே அப்படின்னு சொல்லிட்டு ஐயருக்கு கொடுக்க வேண்டிய தட்சணை எல்லாத்தையுமே கொடுத்துட்டு வெளியில் வராங்க. ஹீரோ நேராக ரேவதியை பார்த்து, இங்கே பாரு ரேவதி, நீ வந்துட்டு கவலைப்படாத. நீ என்னை நினச்சி ரொம்பவே ஒரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு நல்லாவே தெரியுது. நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்வோமா என்ன அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உனக்கு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் நீ கவலைப்படாத. நம்ம 2 பேருமே கண்டிப்பாக ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமா நமக்காக கட்டியிருக்க வீட்டில் ரொம்பவே சந்தோஷமா எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் வாழ்வோம். அதனால நீ அதை நினச்சி ஒரி பண்ண வேண்டாம், சரியா? அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, சரிங்க மாமா, எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் வாழ்வோம் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்புறமா ஹீரோ சொல்கிறாரு, சரி ரேவதி, கோவில் கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகளை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கோவில் கும்பாபிஷேகத்துக்கான ஒரு சில வேலைகளை நான் நிறையா பார்க்கணும். சரி, நான் போயிட்டு வரவா அப்படின்னா. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, சரிங்க மாமா, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ அந்த இடத்துலேருந்து போகிறாரு. ஹீரோ அந்த இடத்துலேருந்து போனதும் ரேவதி நினைக்கிறாங்க, இதுக்கப்புறம் எந்தவித பிரச்சனையும் இல்லை, நானும் மாமாவும் சந்தோஷமாக வாழலாம். அம்மாவோட மனசை மட்டும் எப்படியாவது அந்த கடவுள் மாற்றிட்டா போகுதும். எங்கள் வீட்டுக்குள்ளே எந்தவித பிரச்சனையும் இல்லை. சித்தி ஒரு பொருட்டே கிடையாது. அவங்களையெல்லாம் ஒரு மனுஷியாவே மதிக்கிறது கிடையாது. அவங்க என்னதான் பேசினாலும் அவங்களோட பேச்சையெல்லாம் யாரு கேட்க போறா? அம்மா மட்டும் மாறிட்டா போதும் அப்படின்னு ரேவதி ரொம்பவே சந்தோஷத்தோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஆனா வீட்டில் ஏற்கனவே ஈஸ்வரிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு சரியான கோவத்துல இருக்காங்க அப்படிங்கிறது எதுவுமே நம்ம ரேவதிக்கு தெரியாது. ஸோ என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ரொமோவில் இதுதாங்க இருந்துச்சு. ஸோ இந்த ப்ரொமோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அதிகமாக நேச்சர் சம்மந்தமான வீடியோஸ் தான் நிறையவே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு நேச்சர் சம்மந்தமான வீடியோஸ் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஹேர் கிளிப்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் பிடிக்கும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் ரொம்பவே அஃபோர்டபுள் ரேட்டில் அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படின்னா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாய்னு மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள்.